மாப்பிள ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கிட்டீங்களா? இன்னும் வாங்கல மாமா, வாங்கணும். அதெல்லாம் ஒண்ணு வாங்க வேண்டாம், அதெல்லாம் நாங்க வாங்கி கொடுத்துடுறோம். இல்ல சும்மா இருங்கப்பா, நீங்க வேற. முறைப்படி கல்யாணம் பண்ணிருந்தா நாங்க அம்பட்டு சீர் கொடுத்திருப்போம். அதுக்குதான் வழி இல்லாம போச்சே. இப்ப வாங்க எங்களோட சந்தோஷத்துக்கு ஏதாவது செய்யறமேடி. இன்னும் சமைக்கவே ஆரம்பிக்கல போல. காப்பி கூட வெளியில இருந்தா வாங்கி குடிக்கிறீங்க போல. ஆமா, நீ குடிக்கிறீங்க. உங்களுக்கு நீங்க உட்காந்துருக்க, எடுபடி வேலைக்கு போயிருக்கணுமே, போலையா? கடை திறக்க இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு மாமா. அதெல்லாம் உங்க தம்பி தானே போயிருவாரு. போறது மட்டும் இல்ல, மாடு மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுட்டு கடையிலயும் வீட்லயும் அசிங்கப்படுவாரு. ஏய் சுகன்யா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? யாரு இவர் அசிங்கப்படுத்துறது? யாரு? வேற யாரு? எல்லாம் பாண்டியன் அண்ணதான். கணக்குல ஏதோ 1000 ரூபாய் குறைஞ்சு போச்சாம். இவர்தான் திருடினாருன்னு குற்றம் கட்டிட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ அதுவும் கவனக்குறைவா இருந்தியான்னு மச்சான் சும்மா பேச்சு வாக்குல தான் கேட்டார். புத்தி இல்லையாடா உனக்கு? அண்ணா, ஆத்து நிறைய தண்ணி போனாலும் இதை ஒண்ணு நக்கிதான் குடிக்குமா? அதே மாதிரிதான் இவனும். பாயன் என்ன ஒரு தடவை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, நான் போயிடுறேன். பாருங்க, உங்க குடும்பத்தை யோசிச்சு போனா போது போகட்டும். உங்களை நான் மன்னிக்கிறதெல்லாம் இந்த இப்ப நான் ஆசைப்படுற விஷயத்த அவங்களே சொல்லும் போது நான் சரி செய்ய முடியும். அவங்களே போன் பண்ணி என்ன நம்பவே சொல்லிட்டாங்க. ஆமா ராஜி, எல்லாரு கூடயும் சேர்ந்து நீ ஜாலியாவே காலையில ரெடியாகி வந்துடுன்னு சொல்லிட்டாங்க.